ஐபிஎல் 19வது சீசனுக்கான மினி ஆக்ஷன் டிசம்பர் 16ஆம் தேதி நடக்க போது. இதுல கொல்கத்தா மற்றும் சிஎஸ்கே அணி எந்தெந்த 5 பிளேயர்ஸ்க்கு டார்கெட் பண்றாங்க அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வாங்க போற அந்த 5 பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது கேமரூன் கிரீன் அவர்கள் தான். கேமரூன் கிரீனை நம்ம ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இதனால கூட அவரை சிஎஸ்கே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ரைட், ஓகே. ரெண்டாவது பிளேயர் யாரு அப்படின்றத பார்த்தா நம்ம ரவி பிஷ்ணாய் அவர்கள் தான். ஒரு தரமான யங் பிரிஸ்ட் ஸ்பின்னர்னே இவரை சொல்லலாம். சேப்பாக் பிச்சுக்கு இவர் கண்டிப்பா சூட் ஆவார்னே சொல்லி ஆகணும். அதனால இவர் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேபி மலிங்க அப்படின்னு சொல்லப்படுற மத்தீஷா பத்திரனா அவர்கள் தான். என்னதான் சிஎஸ்கே இவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இவர் அதிகமா எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்லிங் ஆக்ஷன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு டெத் பவுலர். அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் அவர்கள் தான். இவர் நல்ல ஒரு பினிஷர் அண்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஸ்பின் உங்களுக்கு டியூவலா போடுவாரு. அதாவது ஆஃப் பிரேக்கா இருக்கட்டும், லெக் பிரேக்கா இருக்கட்டும், தரமா போடுவாரு. லோவர் ஆர்டருக்கு நல்ல ஒரு ஹிட்டராகவும் இருப்பாரு. கடைசியா இருக்க பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்கள் தான். ஷாருக் கான் அவர்களை நம்ம நல்ல ஒரு டொமஸ்டிக் பினிஷர்னே சொல்லலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் டெத் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு இவரை சொல்லி ஆகலாம். இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்க போற அந்த 5 பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்டா யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் தான். இவரை கொல்கத்தா அணியை ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இவரை வாங்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்றனாலையும் இவரை நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். இதனால கூட அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான். வேற யாரும் இல்ல, ஜோஸ் இங்கிலீஷ் அவர்கள் தான். மிடில் ஆர்டரா இருக்கட்டும், ஓப்பனிங்கா இருக்கட்டும், நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் இவரு. சில பேர் இவரெல்லாம் அன்சோல்ட் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாப்பு ஆக்ஷன் என்ன நடக்குன்னு. அடுத்ததா இருக்க பிளேயர் கேமரூன் கிரீன். தலைமா ஆடுறானோ இல்லையோ இவனை போட்டு எடுக்க போறாங்க. அது மட்டும் நிச்சயமா தெரியுது. அசலோட ரீப்ளேஸ்மெண்ட்காகவே கேஆர் இவரை எவ்வளவுக்குனாலும் பெட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அடுத்ததா பென் டக்கட், ஒரு அக்ரெசிவான பேட்டர்னே சொல்லலாம். ஓப்பனிங் மற்றும் மிடில் ஆர்டர்ல தரமா விளையாடக்கூடியவரை. இவர் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஓகே, யார் அந்த கடைசி பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் அவர்கள் தான். இவர் ஆல்ரெடி கேஆருக்காக விளையாண்டுருக்காரு, ஆர்சிபிக்காகவும் விளையாண்டுருக்காரு. கேஆருக்கு இப்போ நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஹர்ஷித் ராணா கூட சேர்ந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு இன்னொரு பவுலர் தேவை அப்படின்றால இவர் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம உமேஷ் யாதவ் நல்ல ஒரு பவர் பிளேல பவுலிங் போடக்கூடியவர். இந்த ஒரு ரீசனுக்காகவும் இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.